கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாவத்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 சாமுவேல், அதில் 22ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:20. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். என்மேல் பிரியமாய் இருந்தபடியால், அதை உங்க பேரை போட்டுக்கலாம். என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால், உங்கள் மேல் பிரியமான இருந்தபடியினால், இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் இந்த காரியம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் தாவீது ராஜா எழுதின ஒரு பாட்டு, சங்கீதம் ஒரு பாட்டு இருக்கு. அவர் எழுதின ஒரு பாடல் இது. கர்த்தர் எப்படி இப்படிலாம் என்னை பாதுகாத்தார், எப்படி இப்படிலாம் என்னை தப்பி வித்தார், எப்படி இப்படிலாம் என்னை உயர்த்தினார்ன்றதை அவர் ஒரு பாடலாக எழுதியிருக்காரு. அந்த காலத்த பாடல்களாக தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அதில் அழகா சொல்றாரு, அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடியினால், கர்த்தர் அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடியால். யாரு? கர்த்தர். என்மேல் கர்த்தர் பிரியமாக இருந்தபடியினால். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார். ஆனால் தான் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மிகவும் தேவன் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், என் பிள்ளைக்கு நான் என்ன பேசணும், அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணுமே, அந்த பிள்ளை எப்போ என்னை நோக்கி கூப்பிடும், எப்போ என்னை நோக்கி பார்க்கணும், எப்போ என்னோட திட்டத்தை அறிந்து கொள்ளும்னு உங்கள் மேல் வைத்துள்ள அளவற்ற பிரியம் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். தான் பூமி எங்கும் கர்த்தர் அந்த கண்கள் உள்ளாவிக் கொண்டே இருக்கிறது, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்றாரு. ஏன்னா அவ்வளோ பிரியம் நம்ம மேலே அவருக்கு. எப்பொழுதுமே அவர் பார்வை விட்டு நம்ம எங்கேயுமே விலக மாட்டோம். தான் தாவீது ராஜா சொல்றாரு, பாதாளத்துக்கு கீழே போய் நான் படுக்கப்பட்டால் அங்கேயும் உங்களுக்கு திறமையினை பிடிக்கும் அப்படின்றாரு. உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அப்படின்றாரு. இப்போ தேவ சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அவர் எப்பொழுதும் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறார். நம்ம மேல் பயங்கரமான அசாத்திய பிரியம் வைத்துள்ளதால் ஒருவேளை நம்ம அவரை மறுதளிக்கலாம், ஆனால் அவர் முடிவு வரைந்த நம்மளை மறுதளிக்கவே மாட்டார். அவரு வேலை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, போராட்டத்தில் இருக்க நினைக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்க நினைக்கிறீங்களா, குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்றீங்களா, பிள்ளைகளில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, நண்பர்கள் மத்தியில் சமாதானம் இல்லை, உறவுகள் மத்தியில் சமாதானம் இல்லை, எல்லாத்துலேயும் சமாதானம் இல்லாமல் இருக்கேன். நான் என் மேலே பிரியமாக தான் எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பிரியம் உங்களை பாதுகாக்கும். இந்த சுமந்து தப்பி என்ற வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இந்த பிரியமாக இருக்கிறபடினால் அவர் அடுத்த 2 காரியங்கள் சொல்றாரு பாருங்க. என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியினால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து. அப்ப எல்லா இடத்துலையும் நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? எதிரிகளால், உறவினர்களால், உடன்பிறந்தவங்களால், எல்லாருனாலையும், சுத்த பந்தம், வேலை பார்க்குற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், எல்லா இடத்துலையும் நெருக்கப்பட்டு இருக்காங்களா? நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? நீங்கள் அப்படி ஒரு இடத்துல இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பிரியமாக இருக்கிறார். அந்த நெருக்கம்னா சும்மா உலக ரீதியான காரியங்கள், அதை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு எது வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. அநேக சாட்சியில் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு எது வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ தேவன் உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பது தான் தேவனுக்கு பிரியமானது. விசாலமான இடத்துல கொண்டு வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணாருப்பாங்க, என்னை தப்பி வைத்தார். கர்த்தர் உங்களை தப்பி வைக்கும் போது உங்களுக்கு எதிராக வருவோம் யார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு எதிராக வருவோம் யார்? யுத்தம் கர்த்தருடையது. நான் அடிக்கடி சொல்லுவேன், யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு எதிராக வரவங்க எல்லாம் வெட்கப்பட்டு திரும்பி போவாங்க. பயங்கர எல்லாம் வெட்கப்பட்டு திரும்பி போவாங்க. தேவ தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்தில் உங்களுக்காக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை உணராமல் இருக்கனால தான் நம்ம உலக பிரச்சனைகள். உங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே தற்காலிகமான ஜெயம் தான். உங்களுக்கு எல்லாமே முழுமையான ஜெயம் கிடையாது. நினைச்சது அவங்களால சாதிக்கவே முடியாது. அப்படியே கடவுளை எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. நான் கடைசி எல்லாம் முடிகிற நேரத்தில் அம்புட்டி தேவன் உருவி விட்டுருவார். ஒரு செங்கல் மேல் ஒரு செங்கல் இல்லாதவங்க அம்புட்டி உருவி விட்டுருவார் கர்த்தர். அப்போ உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறது நம்ம உணர வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதனால யுத்தம் கர்த்தருடையது, போராட்டங்கள் கர்த்தருடையது, உங்கள் பலவீனங்கள் கர்த்தருடையது. நம்பிக்கையோடு இருங்க. அவர் உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து உங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அதை மட்டும் விசுவாசிப்போம். அந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்பி வைத்தார். கர்த்தர் உங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நம்ம உண்மையாக தேவன் நம்ம ஒப்படைப்போமா? ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிப்பேன் பரலோகபிதாவே, என்னை பிரியமாக இருந்தபடியினால் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து என்னை தப்பி வைத்தீர் ஆண்டவரே. நன்றி தவறேன். தவறே நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் பிரியமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தவறே நாங்கள் உண்மையை விட்டு விலகி போனாலும் நீர் எங்களை விட்டு விலகாத மாறாத தேவன் என்பதை புரிந்து கொண்ட ஆண்டவரே.
கிறிஸ்தவரே, நீர் எங்கள் மேல் பிரியமாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எதிரிகள் கையிலிருந்து, விரோதிகளின் கையிலிருந்து எங்களை தப்புவித்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளும் கற்று தெரியணும் அப்பா. நீர் அவர்கள் மேல் பிரியமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு அதை கேட்டபடி நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தடை விட்டு இருக்கிற நல்ல காரியங்களை, சுபமான காரியங்களை நடத்தி தர மாட்டேன். தேவையான நல்ல மணமகனை, நல்ல மணமகளை அந்த குடும்பத்திலே ஏற்படுத்தி தர மாட்டேன். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.